சரியும் அப்பாவோட கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சு, அபிஷேகா அவங்க வீட்டு பீரோல வச்சிருந்த சில பொருட்கள பார்த்துட்டு, அவங்க அம்மாவும், அப்பாவும் ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜூன் 7ஆம் தேதி நடந்து முடிஞ்ச சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலேல அபிஷேகா டைட்டில் வின்னரா வந்திருக்காங்க. விஷ்ணுவர்தன் செகண்ட் பிளேஸும், தன்விக்கு தேர்ட் பிளேஸும் கிடைச்சிருக்குது. இதுல ₹1 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய வீட்டை அபிஷேகாவுக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. விஷ்ணுவர்தனுக்கு 10 லட்சம் ரூபாயும், தன்விக்கு 3 லட்சம் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அபிஷேகாவுக்கு ஆறுதலா சில கமெண்ட்ஸ், சில கருத்துக்கள் வந்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அபிஷேகா இதுக்கு டிசர்விங் கிடையாது. இவங்களுக்கு பதிலாக நீங்க தன்வியையோ, வர்ஜாவையோ, ஏன் விஷ்ணுவர்தனையோ கூட நீங்க டைட்டில் வின்னரா அறிவிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படியோ அபிஷேகா மக்கள் ஓட் அடிப்படையில், மக்கள் விருப்ப அடிப்படையில் தான் டைட்டில் வின்னரா வந்திருக்காங்க. அதை பத்தி இப்போ ரீசெண்டா எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ்க்கு பேசும்போது, நான் டைட்டில் வின்னரா வந்தது பல பேருக்கு பிடிக்கலங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஆனால் மக்கள் ஃபினாலே அன்னைக்கு நான் பாடும்போது என் பாட்டை பார்த்துட்டு ஓட் போட்டாங்க. லைவ் கவுண்டிங்கில் ஓட் போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வாக்கு கிடச்சிது. அது மூலயமா நான் ஜெயிச்சுன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. என்னை பற்றி வரக்கூடிய நெகட்டிவான கமெண்ட்ஸை நான் தப்பாக எடுத்துக்கல. அது எல்லாத்தையுமே நான் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு, வேறு ஏதாவது நான் ஒரு மேடைக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போகும்போதோ அங்கே அதை நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அபிஷேகாவுக்கு இவங்களுக்கு வயசு ரொம்ப கம்மி தான். இந்த வயசுலேயே இவ்வளோ தூரம் சாதிப்பாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு இந்த வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக அபிஷேகா ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதா. அதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ ஃபினாலே முடிஞ்சு நடந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமும் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு சரிகமப ஷோவில் ஃபினாலேயில் எக்கச்சக்கமான விருதுகள், அவார்டு, ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல. இது எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு சாதாரணமாக வீட்டோட ஷோ கேஸ்லையோ இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தால் பார்க்குறதுக்கு, இல்லை உறவினர் யாராவது வந்தால் பார்க்கறதுக்கு, அதை ஷோகேஸில் வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் அவங்க அம்மா கிட்ட பிரத்யேகமாக ஒரு பீரோ ஒன்று வாங்க சொல்லி, அந்த பீரோவில் தன்னோட பொருட்கள் எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வச்சுருந்துருக்காங்களாம். குறிப்பாக இந்த சரிகமப ஷோவில் கிட்டத்தட்ட 6 மாதம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த 6 மாதம் ட்ராவலில் எமோஷ்னலாக பல விஷயங்கள் நடந்திருக்கும். எக்கச்சக்கமானவங்க பல கிஃப்ட்டை கொடுத்துருப்பாங்க. டிஆர்ஏ ஹோம்ஸ் இவங்க செலக்ட் ஆனப்போ கீபோர்டை பரிசாக கொடுத்தது, இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்குல்ல. அது எல்லாத்தையும் அந்த பீரோவில் பத்திரப்படுத்தி வைக்கிறாங்களாம். அதை விட முக்கியமானது, ஃபினாலே மேடை அன்னைக்கு இவங்க டைட்டில் ஆனதுக்கு ஒரு பெரிய போர்டு கொடுத்தாங்கல்ல, வின்னர்ன்ட்டுன்னு. அந்த டிஆர்ஏ ஹோம்ஸ்னு சொல்லி ₹1 கோடி மதிப்புடைய வீட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த போர்டு முதற்கொண்டு அந்த பீரோவில் அழகாக ஷஃபில் பண்ணி வச்சுருக்காங்களாம். இதை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணி அழுது மட்டும் இல்லாமல், இவ்வளவு சின்ன வயசில் தான் பொண்ணுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியும் ஒரு மனப்பான்மை இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. அபிஷேகா இந்த சரிகமப ஜேர்னியில் வாங்கின ஒரு சின்ன பரிசு, ஒரு குண்டூசியாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் பத்திரப்படுத்தி வைக்கணும்னு நினச்சாங்கல்ல, அது கண்டிப்பாக இந்த ஒரு எளிமை அபிஷேகாவை ஃப்யூச்சரில், அதாவது அவங்களோட இளமை பருவத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க அம்மாவுக்கு வந்திருக்கிறதாவும் இப்போ பல சேனல்ஸ்க்கு அவங்க பேட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.